சத்தியவசன தியான வேளையிலே பார்த்து கொண்டிருக்க ஒரு அன்பாக நான் அழைக்கிறேன். வார்த்தைக்கூடாக நாங்கள் கடந்து செல்வோம். பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி அநேக இலங்கையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அநேக பொருட்களோட விலைகள் கூடி அநேக ஹோட்டல்ஸ் பெரிய பெரிய காரியங்களை நடந்தது. அதே நேரம் மாத்திரமல்ல, பிரபல்யமான ஸ்போர்ட்ஸ் மேட்சஸ் நடந்து கொண்டிருக்கனால அந்த காதலர் தினம் சொல்லி ஒரு வித்தியாசமான ஒரு எண்ணத்தை கொடுத்துருக்கு. சில வேளைகளிலே அது சில நேரம் வேதாமத்திலிருந்து நாங்கள் ஒரு வசனத்தை எடுத்தும் அது மொழிபெயர்ப்பு இல்லாட்டி அதுக்கு அர்த்தத்தை கொடுக்கலாம், வேறு விதமாகவும் கொடுக்கலாம். சில நேரம் அது சரியா என்பதை குறித்து நான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதை எப்படி இந்த வசனத்துக்கு விளக்கத்தை நாங்கள் கொடுக்கலாம் என்பதை ஒரு 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 கண்ணோட்டத்திலே நாங்கள் பார்ப்போமா? ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். பின்பு தேவனாகிய கர்த்தர், மனுஷன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். மனுஷன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல. ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும். ஏன் என்று சொன்னால், இதற்கு முதல்ல இருக்க அதிகாரத்திலே தேவன் எல்லாவற்றையும் சிருஷ்டி விட்டு படைத்த பிறகு நல்லதுன்னு தானே சொல்கிறார். அப்போ எப்படி இது மாத்திரம் நல்லது அல்ல என்று சொல்லுகிற நேரம் ஒரு குழப்பம் ஏற்படுகிறது இல்லையா? அதாவது மனுஷன் தனியாக இருப்பது நல்லதல்ல என்று சொல்கிற வேளையிலே அதன் உண்மையான அர்த்தம் என்ன அன்பானவர்களே? அப்படின்னா கிறிஸ்துவானவர் தனித்திருக்கவில்லையா? அவரது வாழ்க்கையிலே மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். தனிமை சில வேளைகளிலே எங்களுக்கு பெரிதான சங்கடத்தையும் பிரச்சனைகளையும் ஏற்படுத்தும். அது வேதாகமம் சொல்லுகிற ஒரு காரியம். அதே நேரம் தனிமையை ஆக இருப்பதில் இருக்க நன்மையும் வேதாகமம் சொல்லுகிறது. தனித்திருந்தால் எப்படிப்பட்ட நன்மைகளை செய்யலாம் என்பதையும் வேதாகமம் சொல்லுகிறது என்பதை நாங்கள் மறக்கக்கூடாது. ஆகவே தனிமை என்பது யாரும் இல்லாத ஒரு காரியம் அல்ல. இல்லை, தனிமையாக இருப்பது நல்லதில்லை என்று சொல்லி அநேகர் திருமணம் முடிக்கிறார்கள். இந்த பிப்ரவரி மாதத்தை காண்ற வேளையிலே காதலர் தினம் என்று அநேகர் ஓடுறாங்க. வித்தியாசமான காரியங்கள் எல்லாம் நடக்கிற காரியம். திருமணத்துக்கு பாருங்கள், எவ்வளவோ அலங்கார செலவுகள் எவ்வளவோ செய்து திருமணம் முடித்த பிறகும் திருமணம் முடித்தவர்களிடம் நீங்கள் கேட்டு பாருங்கள், நீங்கள் தனிமை உணர்றீங்களா? 5 பிள்ளை பெற்றா என்ன, திருமணம் முடிச்சிருந்தா என்ன, தனிமையை உணராத ஒருவருமே இந்த உலகத்திலே இல்லை. இன்னும் எனக்கு நினைவிருக்கு, உலகத்திலே பிரசித்தி பெற்ற ஒரு பப் கிங்னு சொல்லுவாங்க. அவருக்கு சொல்லுவாங்க பப் கிங். அதாவது அந்த பப்பிசை பாடல்களின் அரசன் என்று மகுடத்தை வகுத்தவர் தான் எல்விஸ் பிரெஸ்லி. அவர் ஒரு இசையமைப்பாளராக இருந்தால், பாடகராக இருந்தார், ஏற்றுகிற ஒரு காரியம், அழகான பாடல். எனக்கு இன்னும் நினைவு, அழகான பாடல்கள் எல்லாம் பாடுகிறவராக இருந்தார். அவர் டீனேஜ் வயசில் அப்போ தான் அவர் பாட ஆரம்பிக்கிறார். யாருக்குமே அவரை தெரியாது. அப்போ டீனேஜ் வயசில் இருக்க நேரம் ஒரு நிருபர் பேட்டி காண்ட நேரம் கேட்டுக்கிட்டு இருந்தார், நீ சின்ன பையன், உனக்கு எதிர்காலத்தில் எப்படிப்பட்டவனாக வரணும்னு நீ விரும்புகிற? அப்போ அவர் சொன்னார், ஐ வாண்ட் டு பிகம் ரிச். அவர் சொல்லுவார், நான் ஒரு ஐஸ்வர்யமானவனாக வரணும். அதே நேரம் அவர் சொல்லுவார், நான் புகழ் பெற்றவனாக வரணும், ஃபேமஸ். அதே நேரம் அவர் சொல்கிறார், கடைசியில் சொன்னார், ஐ டு பிகம் ஹாப்பி, நான் சந்தோஷமாக இருக்கணும். ஐஸ்வர்யவான், புகழ்பெற்றவன் ஆக மாறணும். அடுத்தது நான் பணத்திலே பெரிதான, கடைசியில் சந்தோஷமாக நான் இருக்கிற ஒருத்தர் நாங்கள் மாறணும். அத்தனை வருடங்கள் அவர் அமெரிக்காவில் பிறந்து பார்க்கணும். அவ்வளவு பாடல்கள் புகழ் பெற்றது. முழு உலகத்திலேயே அவர் புகழ் பெற்றவராக மாறினார். அவ்வளோ பிரபல்யம். அவரோட கடைசி காலகட்டத்தில் ஆனால் அவரோட என்ன தெரியுமா நடந்தது? அவரோட பெரிதான கான்சர்ட் நடந்தது. அவரோட ஹோட்டலுக்கு பக்கத்தில் தான் அந்த ஸ்டேடியம் இருக்குது. எல்லாரும் பார்த்து கொண்டு இருந்தாங்க, அவர் வருவார்னு சொல்லி. புகழ்பெற்ற பிறகு உச்சகட்டத்தில் இருக்கிற வேளையிலே, அந்த வேளையிலே அவர் வர லேட் ஆகுது. அவங்க ஹோட்டலுக்கு போகிறாங்க. பாத்ரூமில் அவர் அப்படியே விழுந்து கிடந்தார். ட்ரக்ஸ், அவர் போதைவஸ் பாவிச்சு ஓவர்டோஸ் கூடுதலாக எடுத்து அப்படியே மறித்து போனவராக இருந்தார். ஆனால் அவர் மறிப்பதற்கு முன்பதாக, ஒரு வாரத்துக்கு முன்பதாக தான் ஒருவர் அவரை வந்து சந்திக்க நேரம் சொன்னாராம், உங்களுக்கு நினைவு இருக்கா, நான் உங்களோட டீனேஜ் வயசில் ஒரு இன்டர்வியூ உங்கள்கிட்ட கேள்விகள் கேட்டேன், நீங்கள் பதில் கொடுத்தீங்க. அப்புறம் சொன்னால் என்ன பதில்னு சொல்லி அப்புறம் சொன்னால், உங்களுக்கு நினைவு இருக்கா, நான் ஒரு கேள்வி கேட்டேன், நீங்கள் எப்படிப்பட்டவராக மாறணும். ஓ, நான் அதை சொன்னது எனக்கு நினைவு இருக்குது. அப்போ அவர் கேட்டார், நீங்கள் அது எல்லாத்தையும் பெற்றுட்டீங்களா, அந்த 3 காரியத்தை?
அப்போ அவர் சொன்னார் எல்விஸ் பிரெஸ்லி, நான் இப்பொழுது உலகத்திலே உச்சகட்டத்தில் புகழ்பெற்றவனாக இருக்கேன், நான் பணத்தை சம்பாதிச்ச ஐஸ்வர்யவனாக இருக்கேன், புகழ்பெற்றவனாக இருக்கேன். ஆனால் மூன்றாவது அதை அவர் ஆங்கிலத்தில் அவர் சொன்னார், அவர் சொல்லுகிற காரியம், சந்தோஷத்தை இழந்து நான் நரகத்திலே நான் வாழுகிறேன் என்று, நரகத்திலே நான் துடிக்கிறேன் சந்தோஷத்தை இழந்துன்னு சொல்லி. அன்பானவர்களே, சில நேரம் தனிமை சரியான கஷ்டம். ஆனால் பணம், புகழ், நபர்கள் இருந்தால் மாத்திரம் சந்தோஷம் அல்ல. ஆகவே வேதாகமத்திலே கதைக்கிற காரியம் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி அந்த நேரத்திலே அவனுக்கு கொடுக்கிறாருன்னு சொல்லி அதுக்கு முன்பதாக தேவனுக்கு தெரியும். அவன் தனிமையாகத்தான் அவனை படைத்தார். தனித்து சில காரியங்கள் செய்ய வேண்டியிருந்தது, அவன் பேரிட வேண்டியிருந்தது, சில காரியங்களில் தனியாக அவன் இருக்க வேண்டியிருக்குது. வேதாகமத்திலே நாங்கள் காணுகிற காரியம், அநேகர் தலைவர்கள் தனித்திருந்தார்கள். பவுல் அடிகளார் சொல்வார்கள், நான் கடைசி காலகட்டத்தில் நான் விசாரணைக்கு போகிறேன், நான் தனித்து போனேன். தாவீது சொல்றான், நான் தனிமையிலே நான் தேவனது பலத்தை கண்டடைந்தேன்னு சொன்னார். அதன் அர்த்தம் என்ன தெரியுமா? தனித்திருப்பதும் சரியான விதத்திலே நாங்கள் தேவனிடம் தனித்திருந்து நாங்கள் தேவனிடத்திலே நாங்கள் அதை ஒப்புக் கொடுக்கிற வேளையிலே அது பலனுள்ளதாக மாறுகிறது. ஆனால் தனியாக நாங்கள் இருக்கிற வேளையிலே, நாங்கள் தேவனை விட்டு விலகி போகிற வேளையிலே அது எங்களது வீழ்ச்சிக்கு வழிவகுக்கிறது. ஆகவே தனித்திருப்பதிலே இருக்க சக்தியையும் வேதாகமம் சொல்லுகிறது. இது பாருங்கள், ஆளுகை செய்கிறது. ஆதாம் பேரிடுகிற வேளையிலே நீங்கள் காணலாம், அவனுக்கு அந்த நேரம் ஏவாள் இருக்கவே இல்லை. அவன் தான் எல்லாத்தையும் தனிமையாக பேரிடுறான், எல்லாத்தையும் ஆண்டு கொள்ளுகிறான். அந்த நேரம் ஏவாள் இல்லை, எல்லாத்தையும் தனித்திருந்து செய்ய வேண்டி இருக்கிறது. ஆகவே ஒரு காரியத்தை சொல்லுகிறார் ஆண்டவர், சொல்கிறார், நீங்கள் அதை ஆண்டு கொள்ளுங்க. ஆளுகை, இது மிக முக்கியம். நீங்கள் தனிச்சிருக்கிறீங்கன்னு நீங்கள் உணர்றீங்களா? அதை கண்ட்ரோல் பண்ணுங்க. நீங்கள் தனித்திருக்க நேரம் அந்த தனிமையிடம் கொடுக்க வேணாம். உங்களிடம் அந்த ஆளுகை இல்லாமல் போனாதான் வேறு பழக்க வழக்கங்கள், யங்காள்கள் ஃபோனில் வேறு சைட்ஸ் போகலாம், வேறு சோஷியல் மீடியாவில் போகலாம். ஏன் தனித்து சோஷியல் மீடியாவில் இருக்கிறது மாத்திரம் இல்லை, பிழையான உறவுகள், பிழையான தகாத உறவுகள் எல்லாமே ஃபோனை பார்ப்பது மூலமாக வராது. தங்களது சிந்தனையை கட்டுப்படுத்த தெரியாதான் மாணவர்களே. ஆக மிக முக்கியம், தனித்து இருக்கீங்களா? அந்த தனிமை உங்களை கட்டுப்படுத்துதா? நீங்கள் அந்த தனிமையிலே நீங்கள் எப்படி வளருகிறீர்கள்? ஆதாம் வளர்ந்தான். ஆகவே தான் ஆதியாமத்திலே முதல் சில காரியங்கள் போடப்பட்டிருக்கு. அவன் ஸ்பாட்டான், அந்த விலங்குகள், பறவைகள் ஏற்ற பெயர்களை கொடுப்பதற்கு அவனது ஆக்கப்பூர்வத்தை பாவித்தான். மாணவர்களே, இந்த காலம் சரி, நீங்கள் நேரம் நிறைய பேரோட ஆஃபீஸில் இருப்பீங்க, ஆனால் ஃபீல் பண்ணுவீங்க தனிமையா. நான் கவலைப்படாதீங்க, குடும்பத்தில் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. நிறைய பேர் ஒரே அறையில் இருப்பீங்க, தனித்திருப்பது போல உணர்வீங்கள். ஆனால் அந்த நேரம், ஐயோ நான் தனிமையாக இருக்கேன் இல்லாமல் போனவர்கள். ஆனால் தனியாக இருக்க நேரம் நான் எதை வளர்த்து கொள்ள வேண்டும், தனியே நான் எதை செய்யணும்னு பழகுறீங்களா? எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆண்டியை இன்னும் தெரியும். அவங்க இருந்த வீடு தனியே, ஆனால் அவர்களை சுற்றி வர அவங்களோட வீட்டிலே கார்டன். எனக்கு இப்போவும் விருப்பம், வீட்டுக்கு போக அலங்காரமான பூச்செடிகள் இருக்கும், மரக்கறி. எங்கட காணியை விட அவங்களோட வீட்டில் மரக்கறி இருப்பேன் தெரியுமா? தனித்திருந்தாலும் அவர்களுக்கு தெரியும் தன்னை வளர்த்து கொள்வது எப்படி. ஆதாம் தனித்து இருக்க நேரம் வளர்ந்தான். இந்த காலகட்டம் உங்களை கண்ட்ரோல் பண்ணுறீங்களா? யங் ஆட்களாக இருந்தால், இல்லாட்டி யங் மாத்திரமே இல்லை, என்னத்தை ஃபோனை பார்க்குறோம். சில பேர் பார்த்தா ரீல்ஸ்னு சொல்லி பார்த்துக்கொண்டே போவார்கள். உங்களை கட்டுப்படுத்துங்கள், உங்களை வளர்த்து கொள்ளுங்கள். தனிமை தேவனிடம் இல்லாமல் இருக்கும் பொழுது அது அபாயமாக மாறும், தேவனோடு இருக்க வழியில் சக்தியாக மாறும்.